அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் பிரியாணி கடை உரிமையாளர் ஞானசேகரனுக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். கைதான நபர் பல பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டவர் என்பதும் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் பரபரப்பு தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு மாவுக்கட்டு. தப்பி ஓடும்போது விழுந்ததில் இடது கால், இடது கையில் முறிவு ஏற்பட்டதாக போலீசார் தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக அதிமுக சார்பாக இன்று காலை போராட்டம். பாஜக சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழிசை தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலேயே மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக தவிக தலைவர் விஜய் கண்டனம். குற்றவாளிகளுக்கு விரைவில் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழகம் இன்று வழக்கம் போல் இயங்கும் என்று அறிவிப்பு. முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு செமஸ்டர் தேர்வு நடைபெற்று வருவதாக விளக்கம். தமிழகத்தில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பயணம் திடீர் ரத்து. அடுத்த வாரத்திற்கு பயணம் ஒத்திவைக்கப்பட்டதாக தகவல். கர்நாடகா மாநிலம் பெலகாவியில் இன்று காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம். அம்பேத்கர் குறித்த சர்ச்சை பேச்சு தொடர்பாக அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்ற உள்ளதாக தகவல். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துமாறு பிரதமர் மோடியிடம் கேட்டுள்ளேன். தகுதியானவர்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்வேன் என்று பாமக தலைவர் அன்புமணி பேட்டி. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு முழுவதும் விட்டு விட்டு பெய்த மழை. அடையாறு, மந்தைவெளி, அண்ணா நகர், ராயபுரம், பெருங்குடி, வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே நள்ளிரவில் நடைபெற்ற கார் சேசிங் சம்பவத்தில் திடீர் திருப்பம். நியோமேக்ஸ் நிறுவன நிர்வாகியை கடத்தி பணம் பறித்துவிட்டு தப்பி ஓடியது போலீஸ் விசாரணையில் அம்பலம். கடலூர் மாவட்டம் பெரியகுப்பம் கடற்கரையில் நடந்த மோதல் சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது. பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் அதிரடி. சென்னையில் வாடிக்கையாளர்களிடம் ஜிஎஸ்டி வரிக்காக பெற்ற பணத்தை செலுத்தாமல் 4,25,00,000 மோசடி. அரியலூர் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றும் சீதா மலர்மதி என்ற பெண் கைது. சென்னையில் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரி என கூறி கோடிக்கணக்கில் மோசடி செய்த இளைஞர் கைது. 13 வங்கிக் கணக்குகளை தொடங்கி பணத்தை சுருட்டியதாகவும் நாடு முழுவதும் 135 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து. 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த சோகம்.
ஹரியானாவில் எஸ்ஐ, பெண் காவலர், ஆண் காவலர் ஆகியோர் ஏரியில் குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக தகவல். இருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை. ராஜஸ்தானில் 700 அடி ஆழ ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 3 வயது சிறுமியை மீட்க தொடரும் போராட்டம். 3 நாட்கள் ஆகியும் மீட்க முடியாததால் சிறுமியின் நிலை தெரியாமல் குடும்பத்தினர் வேதனை. கடலோர பகுதிகளில் சுனாமி பேரலைகள் கோர தாண்டவம் ஆடி 20 ஆண்டுகள் நிறைவு. உயிர் நீத்தவர்களின் நினைவாக கடற்கரையில் பூக்களை தூவி உறவினர்கள் அஞ்சலி. வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாசல் பிரவேசத்திற்காக 9 இடங்களில் இலவச தரிசன டிக்கெட் கவுண்டர்கள் அமைப்பு. ஜனவரி 10 முதல் 12ஆம் தேதி வரை 1,20,000 தரிசன டோக்கன்கள் ஜனவரி 9ஆம் தேதி காலை 5 மணி முதல் வழங்கப்படும் என தகவல். சபரிமலை ஐயப்பனுக்கு திருவிதாங்கூர் மன்னர் அளித்த 420 பவுண்ட் தங்க அங்கி அணிவிக்கப்பட்டது. சிறப்பு பூஜையில் தமிழக அமைச்சர் சேகர் பாபு, கேரள அமைச்சர் வாசன் உள்ளிட்டோர் பங்கேற்று தரிசனம். இன்று மண்டல பூஜை நடைபெறுகிறது. கஜகஸ்தான் நாட்டில் நடந்த விமான விபத்தில் 38 பேர் உயிரிழப்பு. அதிகாரப்பூர்வ தகவல் வெளியீடு. ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் விமானப்படை திடீர் தாக்குதல். ஆப்கானை சேர்ந்த 46 பேர் உயிரிழந்ததாக தாலிபான் அரசு தகவல். பாக்ஸிங் டே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று ஆஸ்திரேலியா பேட்டிங். விக்கெட்டை இழக்காமல் நிதானமாக விளையாடி வரும் ஆஸ்திரேலிய பேட்டர்கள்.